ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற புது வருடம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 பார்த்தீங்கன்னா நிறைவடைய இன்னும் ஒரு மாதம் மட்டுமே உள்ளது. வரும் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறக்க இருக்குதுங்க. இந்த புத்தாண்டின் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற உள்ளது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கமாக இருக்குங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 புத்தாண்டில் முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அதை பற்றி நான் இந்த வீடியோ பதிவுகளில் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற ஆண்டு பொதுவாகவே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆதாரங்களில் இருந்து நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்புகள் உருவாக நிறைய உள்ளதுங்க. நிதி நிலைமை வலுவாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும். எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தொழில் மேம்பாட்டிற்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஆண்டாக இருக்குங்க. உடல்நிலை சற்று பலவீனமாக இருக்கலாம். எனவே சுய கவனிப்பில் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு. நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது வருகின்ற ஆண்டில் நல்ல பலனை தரக்கூடியதாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அதிபதியான சனி பகவான் 2வது வீட்டில் அமர்ந்திருப்பார். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு பெயர்ச்சி போன்ற கிரகங்கள் பெயர்ச்சிகள் பல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடுங்க. வருகின்ற புது வருடத்தில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார். வருகின்ற ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாருங்க. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களையே அளிக்கக்கூடியதாக உள்ளது. பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தில் காப்பாற்றும் யோகம் ஏற்படலாம். லாபமும் அனுகூலமும் காணப்படும். உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலை, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சரியாக வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மார்ச் 14ஆம் தேதி முதல் படிப்படியாக மாற்றங்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யாரிடமும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகள் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இரவில் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. கடன் அமைப்பில் இருந்த மனத்தாக்கல்களை பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கூட நட்பு கேடு விளைக்கும் என்பதால் அதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை என்ற கவலைப்பட தேவையில்லை. நல்ல தொழில், நல்ல வியாபாரம், முதலீடுகள் கிடைக்கும். பல தொழில் செய்யும் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இடம் விட்டு இடம் போகும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய பதவி உயர்வு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்குங்க. சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வரும் பாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தின் மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும் உங்களுக்கு. என்னென்ன வழிபாடு நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள், பேர குழந்தைகள் என்று அனுகூலங்கள் பெறும் ராசிகளில்
கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒருவர் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற காலகட்டம் இருக்குதுங்க. அடிவயிறு, கழிவுப்பாதை, கீழ்முதுகு, கழிவுப்பாதை, கழுத்து வலி, மறைமுக ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தோல் பகுதிகளில் வரும் சிறு பாதிப்புகளை கூட மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே உங்களுடைய இல்லற வாழ்க்கை வருகின்ற ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஆண்டு குடும்ப வாழ்க்கையை விட வீட்டு வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்குங்க. ஏனென்றால் சனி பகவானின் 3வது பார்வை 4வது வீட்டில் இருக்குங்க. அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டுங்க. ஏனெனில் இந்த காலம் உங்களுக்கு கொஞ்சம் மென்மையானதாகவே இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, 4வது வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை வருகின்ற ஆண்டு பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குரு பகவானின் ஆதரவுடன் உங்கள் அறிவுசார் திறன் பலப்படுத்தப்படும். நீங்கள் வீட்டு வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் மற்றும் இல்லற வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நிறைய இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் வீட்டு வாழ்க்கையின் பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியுங்க. நிலம், கட்டிடம், வாகன சுகம் வாங்குவது வருகின்ற வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பழைய வீடு கட்டுவதிலோ அல்லது பழைய வீடு வாங்குவதிலோ உங்களுக்கு உதவுவாருங்க. அதில் எந்த கவலையும் தேவையில்லை. அதே நேரத்தில் மற்ற விஷயங்களில் தடைகள் உங்களுக்கு இருக்கலாங்க. வருகின்ற ஆண்டில் வீடு அல்லது நிலம் வாங்குவதில் சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சர்ச்சைக்குரிய சொத்தை வாங்கவில்லை என்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது அல்லது தடைகளை எளிதாக கடக்க முடியுங்க. இந்த விஷயத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு வாகனம் வாங்குவதில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்க நினைச்சா அந்த நாட்களில் வாகனங்களில் வரும் தகவல்களை பற்றி அறிந்து கொள்ளுங்க. இதை செய்வது உங்களுக்கு பலனளிக்குங்க. நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியின் 3வது பார்வையை கருத்தில் கொண்டு புதிய வாகனத்தை கவனமாக ஓட்டுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் வாகனத்தின் வசதியை அனுபவிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற காலங்களில் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமானது என்று சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்கள் முயற்சித்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நீங்கள் உறவை நேர்மையாக பராமரித்து கொள்ள உங்கள் கடமைகளை நிறைவேற்றினாலே போதும். உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்குங்க. நீங்கள் பரஸ்பர சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். இல்லையெனால் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடுங்க. டிசம்பர் 5 வரை ராகு கேது உங்கள் 7வது வீட்டை பாதிக்கக்கூடும் என்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் நீடிக்கலாம். உங்கள் துணைவரின் உடல்நிலை பலவீனமாக இருக்கலாங்க அல்லது உங்கள் இருவரும் இடையே விரிசல் ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருந்தால் இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்ளலாங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காதல் வாழ்க்கை வருகின்ற ஆண்டில் சாதகமாகவே இருக்குங்க. உங்கள் 5வது வீட்டின் அதிபதியான புதனின் பெயர்ச்சி ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடியதாக உள்ளார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நிலை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக உள்ளதுங்க. ராகுவின் நிலை உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, உங்கள் உறவு பலவீனமடைய கூடுங்க. குரு உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்களை ஆதரிப்பாருங்க. குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2, 2026 வரை உங்கள் 5வது வீட்டில் இருப்பாருங்க. உங்கள் காதல் வாழ்க்கையை அன்பானதாக மாற்ற விரும்புவாருங்க. இருப்பினும் அக்டோபர் 31க்கு பிறகு குருவின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உறவை பற்றி கவனமாக இருந்து கொள்ள வேண்டுங்க. அக்டோபர் 31 முதல் குரு உங்கள் 7ரை வீட்டில் நுழைவார். திருமணம் செய்து கொள்ள விரும்புவோருக்கும் உதவுவார். இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை சாதாரணமாக தாங்க இருக்கும். இந்த மக்கள் உறவில் பரஸ்பர சந்தேகத்தை தவிர்த்து ஒருவருக்கொருவர் முற்றிலும் விசுவாசமாக இருக்க வேண்டுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்ப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புது வருடம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாதவை என எல்லாத்தையும் நான் இந்த வீடியோ பதிவுகளில் உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.